முன்னொரு காலத்தில் ஒரு மன்னர் அவரது அவையில் எவரேனும் ஒரு சிறு தவறு செய்தாலும் அவர்களை சித்திரவதை செய்து துன்புறுத்துவதற்காக 10 காட்டு நாய்கள் வைத்திருந்தார். ஒரு நாள் அவையில் வேலை செய்யும் ஒரு சேவகன் மன்னரிடம், மன்னா, நீங்கள் இப்படி மக்களை சிறு தவறுகளுக்காக நாய்களை கடிக்கவிட்டு துன்புறுத்துவது மிகவும் தவறு என்று கூறினான். இதை கேட்ட மன்னனுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. அதனால் சேவகனையும் நாய்களிடம் தூக்கி போடுமாறு கட்டளையிட்டார். இதை கேட்ட சேவகன் கவலையோடு மன்னனிடம், மன்னா, நான் உங்களுக்கு 10 வருடங்களாக சேவை செய்திருக்கிறேன். எனக்கா நீங்கள் இப்படி செய்கிறீர்கள்? மன்னா, தயவு செய்து எனக்கு ஒரு 10 நாட்கள் அவகாசம் தாருங்களேன், அதன் பிறகு என்னை தண்டியுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். மன்னர் அவன் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். பின்னர் சேவகன் அந்த நாய்கள் வளர்க்கும் பகுதிக்கு சென்று அங்கு அந்த நாய்களை பராமரிப்பவரிடம், இனிவரும் 10 நாட்களுக்கு நான் இந்த நாய்களை பராமரிக்கட்டுமா என்று கேட்டான். அந்த பராமரிப்பவரும் சேவகனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். சேவகன் 10 நாட்களும் நாய்களை குளிப்பாட்டுவதும், உணவு கொடுப்பதும், இடத்தை சுத்தப்படுத்துவதும், அவற்றை வெளியில் கூட்டிச் செல்லுவதுமாக அவற்றுக்குரிய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தான். 10 நாட்கள் கழித்து மன்னர் சேவகனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றும்படி ஆணையிட்டார். காவலாளிகள் சேவகனை நாய்களுக்குள் தூக்கி போட்டனர். அங்கு எல்லோரும் நாய்கள் சேவகனை கடித்து குதறப்போகிறது என்று எதிர்பார்த்தனர். ஆனால் அந்த நாய்கள் அனைத்தும் வாலை ஆட்டிக்கொண்டு சேவகனின் காலை நாக்கால் சுத்தம் செய்தன. இதனை பார்த்த மன்னர், என் நாய்களுக்கு என்னவாயிற்று என்று அதிர்ச்சியுடன் கேட்டார். அதற்கு சேவகன், மன்னா, நான் இந்த நாய்களுக்கு 10 நாட்களாக சேவை செய்தேன், அதனால் அவைகள் என் மீது அன்பை வெளிப்படுத்துகின்றன என்று பதிலளித்தான். பின்னர் சேவகன் மன்னனின் கண்களை பார்த்து, மன்னா, நான் உங்களுக்கு 10 வருடங்களாக சேவை செய்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் நான் ஒரு முறை தவறு செய்துவிட்டேன் என்பதற்காக என்னை தண்டிக்கிறீர்களே, நியாயமா இது என்று கேட்டான். இதை கேட்டு தன் தவறை உணர்ந்த மன்னர் சேவகனை மன்னித்து விடுவித்தார். ஆகவே நம்முடன் நம் தாய், தந்தை, ஏனைய உறவுகள் எத்தனையோ வருடங்கள் அன்பாக இருந்திருப்பார்கள். ஆனால் ஏதோ ஒரு முறை தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு தவறிழைத்து விட்டார்கள் என்பதற்காக வெறுப்பதும் கோபப்படுவதும் நியாயமா என்பது நீங்களே சொல்லுங்க.